நம்மை இதுவரை நடத்தி வந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம், அதிலே 22, 23, 24, 25 வசனங்களை நாம் பார்க்கிறோம். அதிலே ராகேல் குழந்தை இல்லாதபடி அவள் இருந்தாள். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். ராகேலுக்கு குழந்தை இல்லாத சமயம், எத்தனையோ வருடங்கள் அவளுக்கு குழந்தை இல்லை. ரொம்ப மனவேதனை, கஷ்டத்தோடு, பாரத்தோடு அவள் இருந்தாள். ஆனால் அந்த இடத்துல 24, 25 சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவன் அவளை நினைத்தருளி அவள் கர்ப்பம் தரித்து அவள் ஒரு குமாரனை பெற்றெடுக்கும்படி தேவன் அவளுக்கு கிருபை இரக்கம் செய்தார் என்று. இது நமக்கு ஒரு கம்பெனியில் நம்ம வேலை செய்யும்போது ஒரு திடீரென்று ஒரு சம்பள உயர்வு வரும். அப்படிங்கும்போது நம்மளால் அந்த சந்தோஷத்தை தாங்கிக்க முடியாது. அதே போல் ஒரு நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வீடு வாங்கிவிட்டோம் என்றால் அதில் எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஒரு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வாகனம் வாங்கிவிட்டால் பெரிய சந்தோஷம். பிக்னிக் எங்காவது திடீரென்று நம்ம வீட்டிலே ஒரு பிளான் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது அதுவும் நம்மளால் தாங்கிக்க முடியாத ஒரு சந்தோஷம். அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த நேரத்தில் ராகேல் என்ன செய்கிறாள்? ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தை பெற்றெடுத்ததும் அவளால் அந்த சந்தோஷத்தை தாங்கிக்க முடியல. யோசேப்பு என்று பெயர் வைத்திருக்கிறாள். யோசேப்பு என்பதற்கு தடைகளை நீக்குகிறவன் என்று அர்த்தம். தடைகளை நீக்குகிறவன் என்று அர்த்தம். இன்னும் பாதைகளை உண்டாக்குகிறவன் என்று அர்த்தம். எந்த இடத்துக்கு போனாலும் யோசேப்பு என்கிற பெயருக்கு தடைகளை இருக்க போவதில்லை, பாடுகள் இருக்க போவதில்லை, உபோத்திரங்கள் இருக்க போவதில்லை. காரணம், அவன் நிமித்தம் தேவன் என்ன செய்கிறார்? என்னை இன்னொரு குழந்தை பெற்றெடுக்கும்படியாக தேவன் கிருபை இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார் என்று அவள் தன் தாயாரின் சொல்லுகிறாள். ராகேல் ஒரு குழந்தை பெற்றெடுத்தது அவளால் என்ன செய்ய முடியல, தாங்கிக்க முடியல. பெரிய சந்தோஷம், பெரிய மன மகிழ்ச்சி. அதை ஒரு பக்கத்து வீடுகள் எல்லாம் போய் சொல்லலாம், ஐயோ எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறான், தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார், தேவன் நினைத்தருளினார் என்று அவள் சொல்லுகிறாள். ஆனால் இந்த சந்தோஷம் இது எப்படி கிடைச்சது, இந்த சந்தோஷம் அவளுக்கு எப்படி வந்தது என்று நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தில் 16, 17, 18, ஆதியாகமம் 29, 28, 16, 17, 18 நாம் பார்க்கிறோம். லாபான் இடத்துல இந்த யாக்கோபு போய் சேருகிறான். தன் தாயின் சொன்ன காரணங்களுக்காக இந்த யாக்கோபு தன் தாயின் சொன்ன காரணங்களுக்காக மாமன் லாபான் இடத்துல போய் சேருகிறான். அந்த மாமன் லாபான் என்ன செய்கிறான்? 2 பெண்கள் இருக்கிறார்கள். அந்த 2 பெண்களிலே இளையவள் இவன் யாக்கோபுக்கு மிகவும் அருமையாக மனம் பிடித்தமாக இருக்கிறது. திருமணம் செய்தால் நான் இவளை தான் திருமணம் செய்ய வேண்டும். மூத்தவள் எனக்கு பிடிக்கவில்லை. அவள் கண்கள் கூச்ச சுபாவமாக இருக்கிறது. அவள் பார்க்கறதுக்கு அழகில்லை. அவளோட பேசுறது எனக்கு பிடிக்கல. இவள் இளையவள் என்ன இருக்கிறான்? அழகாக இருக்கிற அந்த ராகேல் என்ன ரொம்ப அழகு, என மனசுக்கு பார்த்த உடனே பிடிச்சிட்டு நிறைய சகோதரர்கள் சொல்லுவார்கள், நிறைய சகோதரிகள் கூட சொல்லுவது உண்டு. நிறைய ஒரு பெரிய ஒரு இடங்கள்ல நம்ம பார்க்குறோம், அந்த இடத்தை நாங்கள் பார்த்ததும் உடனே எங்களுக்கு பிடிச்சிட்டு நாங்கள் உடனே அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். அப்படி அதே போல இந்த யாக்கோபுக்கு இளைய மகள் லாபானின் இளைய மகளை பார்த்ததும் அவனுக்கு என்ன செய்து விட்டு உடனே பிடித்து விட்டது. திருமணம் செய்தால் நான் இவளுக்காக நான் திருமணம் செய்வேன் என்று அவன் தன் மாமனிடம் சொல்கிறான். நான் உம்முடைய மகள், இளைய மகள், அவளுக்காக நான் 7 வருஷம் நான் என்ன செய்கிறேன், உம்மிடத்துல நான் வேலை செய்ய நான் ரெடியாக இருக்கிறேன். உம்முடைய இளைய மகளை நீர் எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். லாபான் உடனே நான் இல்லை என்று தரமாட்டேன் என்று சொல்லல, நான் தருகிறேன், என் இளைய மகளை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறான். நீ 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய், அதற்குரிய கூலியாக நான் என் மகளை உனக்கு நான் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று. நாட்கள் முடிகிறது. அந்த 7 வருடம் முடிந்ததும் அவன் தன் மூத்த மகளை அவன் என்ன செய்கிறான்? லேயாளை அவன் அனுப்பி விடுகிறான். லேயாள் இரவு முழுதும் அவனுக்கு புரியல, இது யார் என்று அவனுக்கு
புரியவே இல்லை. இரவு முடிந்தது, விடிந்ததும் பார்க்கிறான், நான் ஏமாற்றப்பட்டு விட்டோம். உடனே தன் மாமன் லாபானிடத்தில் போய் அவன் சண்டை போடுகிறான். லாபான், நீர் செய்தது தவறு. நான் உம்மிடத்திலே இளைய மகளுக்காகத்தான் நான் 7 வருஷம் வேலை செய்தேன். அந்த வேலை செய்ததற்கு நிமித்தமாக நீர் உடைய மூத்த மகளை நீர் என் தலையிலே கட்டிவிட்டீரேன். இது எவ்வளவு பெரிய பாவம், இது எவ்வளவு பெரிய அநியாயம் என்று யாக்கோபு சண்டை போடுகிறான். ஆனால் லாபான் சொல்கிறான், என் இளைய மகள் மூத்த மகள் இருக்கும்போது நான் என் இளைய மகளை கொடுப்பது எங்கள் குடும்பத்திலேயோ எங்கள் கிராமங்களிலேயோ சட்டம் இல்லையப்பா. அதனால் மூத்த மகளை கொடுத்த பின் தான் இளமகள் நாங்கள் கட்டி கொடுக்க வேண்டும். என்னுடைய மூத்த மகளுக்கு சரியான வரன் கிடைக்கல, அதனால நீ என்ன செய்துக்க, அவளை நீ வைத்துக்கொள் என்று சொல்லுகிறான். ஆனால் அந்த இளைமகளுக்காக இன்னும் 7 வருஷம் நீ வேலை செய். அந்த 7 வருஷம் வேலை செய்யும் போது இவனுக்கு என்ன சரி என்று அவளுக்காக அந்த 7 வருஷம் மீண்டுமாக ஏற்றுக்கொள்கிறான். காரணம், ராகேல் மேல அவன் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான், அவ்வளவு ஒரு பாசம் வைத்திருக்கிறான், அவ்வளவு அழகாக அவளை ரொம்ப அளவுக்கு அதிகமாக, தன்னை விட அளவுக்கு அதிகமாக அவன் நேசிப்பதினாலே அவன் மீண்டுமாக 7 வருடத்துக்கு ஒத்துக்கொள்ளுகிறான். மீண்டுமாக அவன் 7 வருஷம் வேலை செய்கிறான். அந்த 7 வருஷம் முடியும் வரைக்கும் ஆனால் அவன் தன் மனைவி லேயால் என்ன செய்த, ஒரு குழந்தை கூட பெற்றெடுக்கல. இந்த 7 வருஷமும் இவன் ஆடுகளை மேய்த்து வருவான். இந்த ராகேலும் யாக்கோபும் தான் என்ன செய்து கொண்டுவார்கள், பேசிக்கொண்டு இருப்பார்கள், ஒருவருக்கு ஒருவர் அன்பு பரிமாறிக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் அவன் லேயாளை என்ன செய்தான், அற்பமாக எண்ணினான். யாக்கோபு லேயாளை அற்பமாக எண்ணினான். அவள் மீது அன்பு இல்லை, அவள் மீது பாசம் இல்லை, அவள் மீது எந்த விதமான ஒரு விருப்பமும் இல்லை. அவளை ஒரு வெறுப்பாகவே அவன் பார்த்து கொண்டே இருந்தான். தேவனும் என்ன செய்கிறார், இதை நோக்கி கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த யாக்கோபு லேயாள் இடத்துல எத்தனை அன்பு வைத்திருக்கிறான், எத்தனை பாசம் வைத்திருக்கிறான் என்று தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆனால் யாக்கோபு என்ன செய்கிறான், ராகேலிடமே அன்பு செலுத்துகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை மேய்த்து வரும்போது தன் ராகேலையிட்டே அவன் பேசிக்கொண்டே இருப்பான். லேயால் பக்கம் போக மாட்டான். திருமணம் ஆகிவிட்டது, மனைவி சொந்தம் ஆகிவிட்டால், ஆனால் அவன் லேயால், என் புருஷன், என் கணவன் எப்போது என் வீட்டுக்கு வருவாள், நான் அவரோடு பேச வேண்டும், நான் அவரோடு சாப்பிட வேண்டும் என்று அவள் மனம் உற்சாகத்தோடு காத்து கொண்டிருப்பாள். ஆனால் அவன் யாக்கோபு அந்த லேயாளிடத்திலே போவது கிடையாது. ராகேலிடத்திலே திருமணம் ஆகவில்லை, ஆனாலும் அவன் அந்த ராகேலிடத்திலே போய் கொண்டிருப்பான், ராகேலிடத்தில் அன்பு செலுத்தி கொண்டிருப்பான். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆனால் நாம் பார்க்கிறோம், இந்த ராகேல் எத்தனை வேதனையோடு, ஹல்லேலூயா, ராகேலுக்கு ஒரு கவலை தெரியல, ஒண்ணுமே புரியல. அவள் தன் அழகுனால இந்த யாக்கோபை தன் வசப்படுத்தி கொண்டாள். இந்த லேயாள் இடத்துல அவன் போறதே கிடையாது. திருமணம் ஆகிவிட்டது. இரண்டாவது லேயாலை அவன் ராகேலை அவன் திருமணம் செய்து கொண்டான். இந்த ராகேலை திருமணம் செய்த பின்பும் அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. எத்தனையோ நாட்கள் கடந்திருக்கலாம், வருடங்கள் கடந்திருக்கலாம். ஆனால் தேவன் என்ன செய்தார், அற்பமா எண்ணப்பட்ட லேயாளை தேவன் நினைத்தருளினார். அவள் எல்லோருக்குமே வெறுப்பாய் இருக்கிறான். அவன் தாய் தகப்பன் கூட வெறுப்பாய் இருந்தவள் இப்போது கணவனுக்கு வெறுப்பாய் இருக்கிறான், இந்த சகோதரிக்கு வெறுப்பாய் இருக்கிறான். ஆனால் இந்த ராகேல் என்ன செய்கிறாள், யாக்கோபை ஆட்கொள்கிறான். ஆனால் அது நாட்கள் செல்ல செல்ல அது அவளுக்கே புரியவில்லை. நாட்கள் செல்ல செல்ல அது அவளுக்கு வேதனை என்பது அவளுக்கு புரியவில்லை. நாட்கள் செல்ல செல்ல அது பாவம் என்று அவளுக்கு புரியவில்லை. ஆனால் அவள் செய்வது அவளுக்கு நியாயமாக தெரிந்து கொண்டிருந்தது. ஆனால் லேயாளோ ஒவ்வொரு நாளும் 7 வருடங்கள் கடந்து விட்டது, 8 வருடம் கழிந்து விட்டது. என் கணவன் என்னிடத்தில் அன்பு செலுத்துவதில்லை, என்னிடம் பாசமாய் இருப்பதில்லை, என்னோடு பேசுவதில்லை என்று ஒவ்வொரு நாள் அவள் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். ஆனால் தேவன் அவளுடைய வேதனையும் அவளுடைய கஷ்டங்களையும் நினைத்தறினார். அவள் குழந்தை தரிக்கும்படி தேவன் கிருபை செய்தாள். தொடர்ந்து 4 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள். மீண்டுமாக அவள் தன் வேலைக்காரியை கொடுக்கிறாள். என் வேலைக்காரியோடு நீர் சேரும், அவளுக்கு குழந்தை பிறக்கிறது. ஆனால் ராகேலுக்கு மனம் வேதனை, அழுது கண்ணீர் வடித்து ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாள். எனக்கு ஏன் குழந்தை பிறக்கல, எனக்கு ஏன் குழந்தை பிறக்க மாட்டேக்கு? யாக்கோபிட்ட ஒரு குறை இல்லையே. யாக்கோபு என் சகோதரி இடத்துல, அவள் வேலைக்காரி இடத்துல, என்னுடைய வேலைக்காரி இடத்திலையும் அவன் சேரும்போது குழந்தைகள் பிறக்கிறது. ஆனால் எனக்கு மட்டும் இன்னும் குழந்தை பிறக்கல என்று ஒவ்வொரு நாளும் ராகேல் அழுது கொண்டிருக்கிறாள். ஒரு நாள் லேயாள் அழுது கொண்டிருந்தால், வேதனையோடு இருந்தால், கண்ணீரோடு இருந்தால். ஆனால் இன்று இந்த நாட்களிலே அவர்கள் சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் இவள் என்ன செய்கிறாள், ராகேல் என்ன செய்து கொண்டிருக்கிறாள், அழுது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் வேதனை, ஒரு நாளும் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இது என்னுடைய வாழ்க்கையின் என்னவாக போகிறது என்று தெரியலையே என்று அவள் ராகேல் கண்ணீர் வடித்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். ஆனால் தேவனுக்கு அது என்ன செய்யல,
எடுபடவே இல்லை. காரணம், இவள் செய்த பாவங்கள், இவள் செய்த அக்கிரமங்கள் இந்த நாட்களில் அவள் தலைக்கு நேராக திரும்பிவிட்டது. ஆனால் இந்த நாட்களிலே லேயாள் அநேக இடங்களிலே அவள் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறான், கணவனோடு இருக்கிறான், தன் குழந்தைகளோடு இருக்கிறாள். ஆனால் கணவன் எப்போதுமே லேயாளோடு இருப்பதில்லை, ராகேலோடு தான் அதிகமாக இருப்பான். ஆனால் நாம் இந்த நாட்களில் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். வேதனையும் நிரந்தரமாக இருக்கிறது. வேதனை நிரந்தரமானது அல்ல. வேதனை எப்போதுமே நமக்கு நிரந்தரமானதல்ல. காரணம், அதற்கென்று ஒரு நேரம் வைத்திருக்கிறார் தேவன். அதை நாம் பார்க்குமானால் ஆதியாகமம் 30:1-2 நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 30:1-2 ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்கிறாள். யாக்கோபே, நீ எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடு, இல்லை அப்படின்னா நான் நினைச்ச போறேன், சாக போறேன். இந்த உலகத்தை நான் வாழறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என் சகோதரிக்கு குழந்தை இருக்குது, அவள் வேலைக்காரிக்கு குழந்தை இருக்கிறது, என்னுடைய வேலைக்காரிக்கு குழந்தை இருக்கிறது, ஆனால் எனக்கு மட்டும் நீ என்ன செய்யல, குழந்தை தரலையே. அப்போ நான் என்ன செய்யட்டும்? அப்போ நான் இருக்கிறத விட நான் சாவது எனது மேலான காரியம். ஆனால் யாக்கோபு சொல்லுகிறான், நான் உனக்கு குழந்தை தர நான் தடை பண்ணலையம்மா. ஆனால் தேவன் தான் என்ன செய்கிறார், உன் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார். தேவன் உன் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறான். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் தேவனுடைய கிருபை இல்லாமல், தேவனுடைய இரக்கம் இல்லாமல் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது. ஒவ்வொரு நாளும் அவள் என்ன செய்தாள், அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாள். ஒவ்வொரு நாளும் நிந்தையோடு அவமானத்தோடு இந்த ராகேலால் என்ன செய்ய முடியாது, ஒரு இடத்துக்கு போக முடியாது. ஒருவேளை அந்த ஊருக்காரங்க கூட அவமானப்படுத்தி இருக்கலாம். அந்த ஊருக்காரங்க, அந்த உறவுக்காரங்க, அந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் கூட என்ன செய்வாங்க, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, மலடியா இருக்கிற இவள் இந்த நல்ல காரியம் செய்கிற இடத்துக்கு வரலாமா, இந்த திருமண காரியங்களுக்கு வரலாமா, இந்த வீடு பால்காய்ப்புக்கு வரலாமா, இந்த குழந்தை பிறந்திருக்கிறது இந்த இடத்துக்கு இவ்வளவு வரலாமா என்று ராகேலை இந்த ஊரு கிராம மக்கள் எல்லாரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவள் சொல்கிறான், நான் சாவது மேல், நான் இருப்பதை விட நான் சாவது மேல் யாக்கோபே, நீ குழந்தை தர உன்னால எனக்கு முடியலை, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தர முடியலையே, நான் எப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? யாக்கோபு சொல்லுகிறான், உன்னுடைய கர்ப்பத்தை நான் அடைக்கல, தேவனே அடைத்து வைத்திருக்கிறார். காரணம் இதுக்கு நிறைய இருக்குதுங்க. தேவன் ஏன் இவளுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார்னா, முதலாவது இவளுக்குள்ள பெருமை, நான் பெரிய அழகான ஸ்திரியாளவன் என்று இவள் ஒவ்வொரு நாள் என்ன செய்கிறான், ஒவ்வொரு நாள் இவளுக்குள்ள மேட்டிமை, மனசுக்குள்ள பெருமை எல்லாமே இருப்பதனால தேவன் நினைச்சுக்கிறாரு, மேட்டிமை இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நினைச்சுக்கிறாரு, அவருடைய செயல்கள், கிரியைகள் எல்லாவற்றையும் தேவன் முற்றுப்புள்ளி வைக்கிறார். அவர்களால் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போக முடியாது. நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம், அவள் யாக்கோபு லேயாள் என்ன செய்கிறான், நான் இப்பொழுது என்ன செய்யணும், ஆதியாகமம் 30:15 நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 30:15 நம்ம பார்க்கிறோம். அதற்கு அவள், நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்ப காரியமோ, என் குமாரனுடைய துதிதாயும் கனிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ என்றால், அதற்கு ராகேல், உன் குமாரனுடைய துதிதாயும் கனிகளை எனக்கு இன்று இரவு அவர் உன்னோடு சயனிக்கட்டும் என்றாள். ராகேல் சொல்லுகிறாப்போ, உன் பிள்ளை கொண்டு வந்த அந்த கோதுமை மணிகளை நீ எனக்குத்தான், அதற்கு பதிலால் லேயாளே, நீ என் கணவன் நீ நினைச்சுக்க எடுத்துக்கொள். குழந்தை இல்லை, ஆனால் இவன் யாக்கோபை தன் கண்ட்ரோலுக்குள்ளே வைத்திருக்கிறாள். லேயாள் நினைத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம், இவள் அழகுல யாக்கோபு மயங்கி இருக்கிறான். இவள் உட்காருவான், எந்திரினா எந்திரிப்பான். காரணம், யாக்கோபுக்கு அவ்வளவு மனப்பிரியமா இருக்கிற இந்த ராகேல், இவள் என்ன சொல்லுகிறார், ராகேல் அவள் லேயாள் சொல்லுகிறான், என் கணவனை நீ எடுத்துக்கிட்டியே, இந்த துதி தாயும் கனிகளை நீ கேட்கிற, என் பிள்ளை கொண்டு வந்ததையும் இந்த கனிகளை நீ கேட்கிறாயே, இது நியாயமோ என்று கேட்கிறாள். ஆனால் உடனே ராகேல் என்ன சொல்கிறான், அந்த கனிகளில் சிலவற்றை நீ எனக்கு கொடு, இன்று என் கணவர் இன்று இரவு உன்னோடு இருக்கட்டும். அப்படியானால் இந்த ராகேல் எவ்வளவுக்கு அளவுக்கு அதிகமாக தன் கணவரை, தன் சகோதரியையும் எவ்வளவுக்குள்ள அவள் ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறாள், எத்தனை அக்கிரமங்கள் செய்து கொண்டு இருக்கிறாள், எத்தனை பாவம் செய்து கொண்டு இருக்கிறாள். இதனால் கூட தேவன் நினைச்சிருக்கிறான், அவள் கர்ப்பத்தை அடைத்திருக்கலாம். காரணம், கணவரை திருமணம் ஆவதற்கு முன்பாகவே தன் சகோதரிக்கு திருமணம் ஆகிவிட்டது. அப்போது அந்த கணவர் என்ன செய்யணும், அவள் மறந்திருக்கணும், விட்டு இருக்கணும். ஆனால் அவள் விடலை. காரணம், அவளுக்கு மனசுக்கு யாக்கோபு ரொம்ப தேவையாக இருக்கிறது, யாக்கோபுக்கு ராகேல் ரொம்ப தேவையாக இருக்கிறது. ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்கிறாங்க, பரஸ்பரம் ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு எவ்வளவோ பிரிக்க முடியாத ஒரு அன்பு இரண்டு பேருக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால் என்ன செய்ய முடியல, அந்த இடத்துல ஒருவருக்கு ஒருவர் மறந்துக்க முடியல, ஒருவரை என்ன செய்ய முடியாது, விட்டு பிரிய முடியல.
அதனால இந்த இடத்துல அவள் ராகேல் என்ன சொல்லுகிறாளோ அதை யாக்கோபு செய்கிறான். அந்த யாக்கோபு என்ன சொல்கிறான்? யாக்கோபே, நான் இன்று ரூபனிடத்தில் இருந்து அந்த துதித்தாயும் கனிகளை நான் பெற்றுக்கொண்டேன், அதனால் நீ இன்று இரவு லேயாள் வீட்டுக்கு போ. யாக்கோபு உடனே போறான். அப்படின்னா இந்த ராகேல் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களையும் இந்த யாக்கோபு கேட்கிறான். தேவன் நினைச்சுக்கிறார். அதனால தான் அவள் ராகேலுடைய அந்த தேவன் அந்த கற்பத்தை நினைச்சிருக்காரு, அடைச்சி வச்சிருக்கிறாரு. அவள் நினைச்சு பார்த்தாலும், யாக்கோபு சொல்லுகிறான், நான் நினைச்சு பார்த்தா கூட உனக்கு குழந்தை தர முடியாது. காரணம், மற்றவர்களுக்கெல்லாம் குழந்தை இருக்குது, உனக்கு மட்டும் குழந்தை இல்லை. அதுக்கு பொறுப்பு நான் இல்லை, அதுக்கு பொறுப்பு தேவனே பொறுப்பு. தேவனிடத்தில் நீ என்ன செய்தி? 2வது வசனத்தில் 30:1-2 சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனோ என்றான். தேவன் கடவுளாகிய தேவன் தான் உன்னுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார். அம்மா, நான் உன்னால என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நான் தேவனா? நான் உனக்கு குழந்தை தர முடியுமா என்று நாம் அநேகர் சொல்வது உண்டு, என்னால் எல்லாமே செய்ய முடியும் என்று. ஆனால் யாக்கோபு சொல்லுகிறான், நான் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதம்மா. தேவன் நினைத்தால் மட்டுமே உனக்கு என்ன செய்ய முடியும்? குழந்தை பாக்கியத்தை தர முடியும். நான் நினைத்தால் குழந்தை பாக்கியம் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. நான் நினைக்கலாம், ஆசைப்படலாம், ஆனால் குழந்தை பாக்கியத்தை என்னால் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், தேவனே அடைத்து வைத்திருக்கிறார். தேவன் அடைத்து வைத்திருக்கும் போது அந்த காரியங்களை யாராலுமே ஒன்றுமே செய்ய முடியாது. தேவன் நினைத்தால் மட்டும்தான் நினைச்ச முடியும். அந்த காரியங்கள், தடைகள், எல்லா பாடுகள், உபோத்திரங்கள், வியாதிகள், பலகீனங்கள் எல்லாமே நீங்கும். நீங்க தேவனை நோக்கி எப்போது முறையிட்டு கொண்டிருங்க. உங்களுக்கு தடைகள் வந்து கொண்டிருக்கிறதா? நீங்களும் ராகேலை போல ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு அக்கிரமம், ஏதோ மன்னிக்க முடியாத பாவங்கள் நாம் செய்திருப்போம். அந்த பாவங்களை நினைத்து நாம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டிருப்பு கொண்டிருப்போமானால், யாக்கோபை போல, யாக்கோபு சொன்னால் தேவனால் மட்டுமே முடியும். நம்முடைய வீட்டில் என்ன காரியங்கள் தடையாக இருக்கிறது? இது எதனால் இந்த தடை வருகிறது? இது எதற்கு இந்த தடை? ஏன் இந்த தடை? இது என் நிமித்தம் வந்ததா? என் சகோதர சகோதரிகள் நிமித்தம் வந்ததா? என் கணவன் நிமித்தமாம்? என் மனைவி நிமித்தமாம்? என் பெற்றோர் நிமித்தமாம்? யாரின் நிமித்தம் இந்த தடை வந்தது? ஏன் இந்த தடை வந்து கொண்டே இருக்கிறது என்று ஒவ்வொரு பேராக சொல்லி நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களை மாறணும். யாக்கோபு வீட்டில் அந்த ராகேல் என்ன செய்தால்? தேவனை நினைத்து பார்க்க ஆரம்பித்தால், என் சகோதரிக்கு குழந்தை இருக்கிறது, அவள் வேலைக்காரிக்கு குழந்தை இருக்கிறது, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் குழந்தை இல்லை? நான் என் கணவரை என்ன செய்கிறேன்? உட்கார் என்று அவனை அடிமைப்படுத்துகிறேன். என் சகோதரியை கேவலமாக நினைத்து கொண்டு இருக்கிறேன். என் சகோதரியை நான் அற்பமாக எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். இவள் எல்லாம் ஒரு மனுஷியா? இவள் மூஞ்சை பாரு, இவள் அழகை பாரு, ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லை. நீ என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, இந்த முத்தத்தில் நீ நிற்கக்கூடாது, என் கண்ணெதிரில் நீ நிற்கக்கூடாது என்று எத்தனையோ அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி இந்த ராகேல் அந்த லேயாளை திட்டிக் கொண்டு இருப்பாள். அவள் தன்னுடைய அழகினாலே, தன்னுடைய ஐஸ்வர்யத்தினாலே, அவள் என்ன பெருமையினாலே தன் சகோதரியை ஏளனமாக கேவலமாக பேசிக்கொண்டு இருக்கிறாள். இது தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் லேயாள் அழுது கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். ஆனால் இந்த நாட்களிலே அதே ராகேலுக்கு முன்பாக இந்த லேயாள் தலை நிமிர்ந்து நிற்கிறாள். காரணம், யாக்கோபுக்கு தெரிகிறது, ராகேலால குழந்தை பாக்கியம் எனக்கு வாரிசு தர முடியாது, என்னை அப்பா என்று கூப்பிடக்கூட அவளால் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தர முடியாது என்று. ஹல்லேலூயா! தேவன் நினைத்தரில் இருக்கிறாரே, இந்த லேயாளை தேவன் நினைத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்லுறேன். இனி இந்த கணவன் அந்த மனைவியோடு, அந்த என் சகோதரியோடு, லேயாளோடு போய்விடக்கூடாது. அவள் எனக்கு வேணும், அந்த கணவன் எனக்கு வேணும், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் என்று அவன் சொன்ன அந்த வார்த்தை சொல்லி அவள் என்ன செய்தால்? ஜெபிக்க ஆரம்பித்து விட்டாள். இப்போது தேவன் என்ன செய்கிறார்? ஐயா, என் தேவனே, எனக்கு இறங்கும், என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், என் சகோதரிக்கு நான் பாவம் செய்திருக்கிறேன், என் கணவருக்கு நான் பாவம் செய்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் லேயாள் என்ன செய்து, ராகேல் என்ன செய்து நினைத்து அழுது கொண்டிருந்தாள். தேவனை நோக்கி நினைத்து கொண்டிருக்கிறான். தேவனை நோக்கி புலம்பி அழுது கொண்டிருக்கிறான். தேவனே, நீர் எனக்கு இறங்கும், என் தேவனே, நீர் எனக்கு இறங்கும், என் பாவங்களின் அக்கிரமங்களை மன்னியும் என்றேன். இந்த ராகேல் லேயாளின் நிமித்தம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாள். ஒரு நாள் இதே லேயாள் என்ன செய்து கொண்டிருந்தாள்? இந்த ராகேலுக்கு முன்பாக அழுது கொண்டிருந்தாள். இந்த நாட்களிலே இந்த ராகேல் லேயாளுக்கு முன்பாக அழுது கொண்டிருக்கிறாள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒரு நாள் எத்தனையோ பேரை அழ வைத்து இருப்போம். ஒரு நாள் நாம் எத்தனை பேர் வேதனைப்படுத்தி இருப்போம். இந்த நாட்களிலே நாமும் அழுது கொண்டு இருக்கிறோம். வேதனையை சுமந்து, பாடுகளை சுமந்து, வியாதிகளை சுமந்து, கஷ்டங்களை சுமந்து, வறுமைகளை சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறவர்களாய் இருக்கிறோம். உங்களுடைய நிலைமை, இன்னும் நம்மளுடைய நிலைமை மாற வேண்டுமானால் நாம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்பவர்களாக இருப்போம். 25:30 தேவன் நினைத்திருக்கிற ஆதியாகமம் 20:30 25வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். தேவன் நினைச்சிருக்கிறார், ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கென்று ஒரு குழந்தை பாக்கியத்தை